வாழ்த்தி மகிழ்வோம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் மார்ச் 24ஆம் தேதி ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் என்ன பகிர்ந்துள்ளார் என்பதனை முதலில் தமிழ் மொழியில் காண்போம். ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் மார்ச் 24ஆம் தேதி பதிவினை தசை சதை என்று கூறலாம். நாம் சதை என்று கூறுவதை தசை என்று தரமான சைகையாக நாம் அந்த கரந்துரை சொல்லில் கூறலாம். அன்பு, பொறுமை, நிலையான தன்மை, தன்னை குற்றம் சாட்டுதல், மன்னிப்பு, அமைவு, இரக்கம், கண்டித்தல் இவை தெய்வ நிலை சார்பின் செயல்களாகும். நமது தசையாகிய தரமான சைகை நமது அன்பு, பொறுமை, நிலையான தன்மை, தன்னை குற்றம் சாட்டுதல், மன்னிப்பு, அமைவு, இரக்கம், கண்டித்தல் இவை தெய்வ நிலை சார்பின் செயல்களாகும். சதை புகழ்ச்சி, உள்ளுயிர் கண்டிக்கிறது. சதை குருட்டுத்தனமாக திருப்தி அடைகிறது. தெய்வீக நிலையில் புத்திசாலித்தனமாக ஒழுங்குபடுத்துகிறது. சதை மறைத்தன்மையை விரும்புகிறது. தெய்வீக நிலையில் திறந்த மற்றும் தெளிவாக உள்ளது. சதை ஒரு நண்பரின் காயத்தை நினைவில் கொள்கிறது. கசப்பான எதிரியை தெய்வீக நிலை மன்னிக்கிறது. சதை சத்தம் மற்றும் முரட்டுத்தனமானது. தெய்வீக நிலை அமைதியாகவும் கருணையாகவும் இருக்கிறது. சதை மனநிலைக்கு உட்பட்டது. தெய்வீக நிலை எப்போதும் அமைதியாக இருக்கும். சதை பொறுமையின்மை மற்றும் கோபத்தை தூண்டுகிறது. தெய்வீக நிலை பொறுமை மற்றும் அமைதியுடன் கட்டுப்படுத்துகிறது. சதை சிந்தனையற்றது. தெய்வீக நிலை சிந்தனை உடையது என அந்த சதை என்ற நாம் உள்ளுறுப்புகளின் வெறுப்பு, பெருமை, கடுமை, பிறரை குற்றம் சாட்டுதல், பழிவாங்குதல், கோபம், கொடுமை, புகழ்ச்சி இவை தசையூட்டின் செயல்களாகும் என்று நாம் அந்த தசை என்ற சொல்லினை தரமான சைகையாக நமது அன்பு, பொறுமை, நிலையான தன்மை, தன்னை குற்றம் சாட்டுதல், மன்னிப்பு, அமைவு, இரக்கம், கண்டித்தல் ஆகிய தெய்வ நிலை சார்பின் செயல்களாக 24ஆம் தேதி பதிவினை பகிர்ந்துள்ளதை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். ஜேம்ஸ் ஆலன் பதித்த அந்த பதிவினை அவர் பதித்த ஆங்கில பதிவினை காண்போம். We can see it in acrostic with English in single word. We can say flush. For love evenly significance hopefully. Plus or for no part for love evenly significance hopefully. Love, meekness, gentleness, self-acquisition, forgiveness, patience, compassion, reproof. These are the works of the Spirit. The flesh latest, this Spirit reproves. The flesh blindly gratifies. The Spirit wisely disciplines. The flesh loves secrecy. The Spirit is open and clear. The flesh remembers the injury of your friend. The Spirit forgives the bitterest enemy. The flesh is noisy and rude. The Spirit is silent and gracious. The flesh is subject to mood. The Spirit is always calm. The flesh incites to impatience and anger. The Spirit controls with patience and serenity. The flesh is thoughtless. The Spirit is thoughtful. This hatred, pride, harshness, accusing others, revenge, anger, cruelty, and flattery, these are the works of the flesh. So we call on now March 14 with a single word we can say flesh for love evenly significance hopefully. This we conclude March 24th. தமிழ் மொழியில் தசை தரமான சைகையாக நமது அங்கநிலை, நமது அன்பு, பொறுமை, நிலையான தன்மை, தன்னகை, குற்றம் சாட்டுதல், மன்னிப்பு, அமைவு, இரக்கம், கண்டித்தல் இவை தெய்வீக நிலை சார்பின் செயல்களாக நாள்தோறும் செயல்படுவோம். மார்ச் 24ஆம் தேதி பதிவினை நமது தசை தரமான சைகையாக கரந்துரை சொல்லில் கூறலாம் என கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம்.